ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் பார்க்க போகிறோம். ஸோ 5th சம் கொஞ்சம் பெருசுன்றதால நான் எழுதலை, புக்கை வச்சு நான் ரீட் பண்ணிடுறேன், கவனிங்க. ஸோ என் கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிவன் பை அசிஸ்டண்ட்டை ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, கிளர்க்கு சி, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ 4 கேட்டகரிஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. The company provides 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salary to the people who work in the categories. So 4 categories இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 4 categoriesக்கான அமௌண்ட் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்க அசிஸ்டன்ட்க்கு 10,000, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh என்ற மாதிரி A, C, M and E respectively. So if A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerk, M1, M2, M3 were managers, and E1, E2 were executive officers. And if the relation R is defined by X is relation to Y, where X is the salary and salary given to person, Y express the relation R through an order. நம்ம என்ன சொல்றாங்கன்னா represent R through an ordered pair and an arrow diagram அப்படின்னு சொல்றாங்க. So X is relation to Y ன்னு சொல்றாங்க. அப்ப X is nothing but salary and Yன்றது என்னன்னா person. ஓகேவா, person. ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்படி எழுதி வச்சிருக்கேன். ஸோ அசிஸ்டண்ட்டு ஏ, கிளர்க்கு சி, மேனேஜர் எம்ன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து இன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேலரி கொடுக்குறாங்கன்னா 10,000, கிளர்க்குக்கு 25,000 அமௌண்ட் கொடுக்குறாங்க, மேனேஜருக்கு 50,000 அமௌண்ட், எக்ஸிக்யூட்டிவ்க்கு இவ்வளோ. ஸோ அசிஸ்டண்ட்லேயே மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ். கிளர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. மேனேஜர்ஸ் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நம்மள ரெப்ரசன்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் நம்ம இங்கே பண்ணல. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் எக்ஸ் இஸ் ரிலேஷன் டு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர்டு பேர், ஆர்டர்டு பேர்ன்னு சொல்லியிருக்காங்க. R is relation to Y and X is relation to Y ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ X is nothing but salary. Y என்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னா பர்சன். ஓகேங்களா. ஸோ பர்சன்றது இங்க நமக்கு அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ்னு வருவாங்க. ஸோ சேலரி ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு இங்க 10,000, கமா அசிஸ்டன்ட் மொத்தம் எத்தனை பேர்? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்டர் பேர் நம்ம இப்படி தான் எழுதணும். ஸோ 10,000, கமா அசிஸ்டன்ட் 1, அகெயின் 10,000 அசிஸ்டன்ட் 2க்கு, 10,000 அசிஸ்டன்ட் 3க்கு, இந்த மாதிரி எழுதணும். இதுதான் ஆர்டர் பேர். ஆர்டர் பேர் எழுதிட்டோம். ஸோ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3 அந்த மாதிரி A5 வரைக்கும் 25,000 கமா C1, 25,000 கமா C2, Cன்றது கிளர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணது 4 மெம்பர்ஸ். அப்புறம் 50,000 மேனேஜர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆர்டர்ட் பேர். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் எழுத போறோம். ஆரோ டயக்ராம் அதே தான். நமக்கு இங்க 2 கேட்டகரிஸ் என்னது? ஒன்னு சேலரி, இன்னொன்னு வந்து எம்ப்ளாயீஸ். ஸோ சேலரிஸ் என்னது? நமக்கு 4 கேட்டகரிஸ் தான். என்னது? 10,000, 25, 50 and 1 lakh. ஸோ 10,000 யாருக்கெல்லாம் வருவாங்க? அசிஸ்டன்ட் 1, அசிஸ்டன்ட் 2, அசிஸ்டன்ட் 3, அசிஸ்டன்ட் 4, அசிஸ்டன்ட் 5 வரைக்கும் வருவாங்க. அது நமக்கு rupees 25,000. 25,000 யாருக்கு வரும்னா கிளர்க்குக்கு. ஸோ கிளர்க்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4ன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் 50,000. 50,000 யாருக்கு வரும்? மேனேஜருக்கு. மேனேஜர் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ M1, M2, M3. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. E1, E2. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் சம்ல சொன்னதுதான். இந்த செட்டு நம்ம ஆரோ டயக்ராம் வரையும் போது நமக்கு உள்ள என்ன எலிமெண்ட்ஸ் வருமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா நம்ம டயக்ராம் போடுங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா
யூஸ்வலாக டயக்ராம் வரையறதுக்கு பென்சில் யூஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு டயக்ராம் போடுறதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள்லாம் போடுறதுக்கு பென் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 10,000 யாருக்கெல்லாம் வரும் நமக்கு இங்கே அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்குமே 10,000 தான். ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்தது 25,000 வந்து கிளர்க்குக்கு, 50,000 வந்து மேனேஜருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 1 lakh. இந்த மாதிரி எழுதிட்டு ஆரோ டயக்ராம் போட்டு ஆரோ மார்க் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் 6 ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர் பேர் எழுதுங்க. இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் சொன்னது, இது எக்ஸாம் எழுதும்போது எழுத வேண்டாம். ஆர்டர் பேர் எழுதிக்கோங்க. ஆரோ டயக்ராம் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஆரோ டயக்ராமில் இது இந்த அமௌண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா சேலரி, இந்த A1 A2 எல்லாம் எம்ப்ளாயீஸை ரெப்ரசன்ட் பண்ணது. ஸோ அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.